இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். வாங்க நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த ஊர் பேர் தான் செந்தராய். இந்த கோயில் தான் புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கேருந்து இதான் எங்கள் தோப்பு தான். இப்போ இங்கே தான் என் கதவு இருக்கும். கதவுக்குள்ளே போகணும். பின்னாடி ஒரு வழி இருக்குது. நேராக போய் அங்கே திரும்ப வழி இருக்குங்க பாருங்கள். பாருங்கள் இருங்க, நான் எவ்வளோ பெருசு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நேராக போய் இங்கேயும் ஒரு கார்டன் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா பூ வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தென்னை மரமே போட்டாங்க. பாருங்கள் அங்கே தொட்டி இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் குளிப்போம். நான் இப்போ குளிக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பக்கம் ஒரு ரைட் சைடில் திரும்ப மாதிரி ஒரு வழி இருக்கும். அங்கே போகணும். பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். பாருங்கள் நாங்கள் நேராக வந்து இந்த பக்கம் வந்துட்டோம். நேராக போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு காமிச்செல்லாம் அங்கே இந்த பக்கம் போகலான்ட்டு அந்த வழி வந்துடும். இப்போ ரீசெண்டாக ஒரு கோயில் கட்டினாங்க. அது உங்களுக்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமே உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வீடியோ போய் எடுத்து காமிக்கிறேன். சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாச்சு. இப்போ வாங்க நான் தோட்டத்துக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். அது உள்ளே போய் காமிக்கிறேன். எப்போ காய்ஸ் பொங்கல் கொண்டாடுவீங்க? பொங்கலா இல்லை மாட்டு பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வைப்பீங்களா? மறக்காம சொல்லியிருக்கேன். நாங்கள் எப்போவுமே மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் பொங்கல் வைப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க தொப்பு தான் இது. இந்த ரைட் சைடு இருக்க தொப்பு இது. வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிடிச்சதே ரைட் சைடு தான். நான் ரைட் சைடு போய் காமிக்கிறேன். ரைட் சைடு அங்கே ஒரு புளிய மரம் இருக்கா, அதுவும் எங்களோட தான். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் தான் அங்கே போயிருக்கோம். இப்போ போகிறதே இல்லை, ஏன்னா அங்கே எறும்பாக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு தான் நான் அதிகமாக போய் காமிக்கிறேன். பாருங்கள் இன்னும் ஃப்ரண்ட்டில் போய் கூட காமிக்கிறேன். ஏன் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேலையை வச்சு தான் ஜூஜி கட்டி ஆடுவாங்க. இதான் ஒரு ஸ்கொயர் மாதிரி பிடிச்சிருக்காங்க. இதில் அது மாதிரி ஒரு ஸ்கொயர். அந்த செடிக்கு தண்ணி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது ஸ்கொயர். இந்த பக்கமும் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. அந்த தென்னை மரத்தை தாண்டி எங்களது கிடையாது, அது வேறு ஒருத்தவங்களோடது. கோயில்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கே கம்பி வேலி போட்டிருக்கனால அதனால் போக முடியாது, சுற்றி தான் போக முடியும். இத்தனை மட்டும் ஸ்கொயர் மாதிரி இருக்காமல் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். பாருங்கள் அங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அடுத்து தேர்டு வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் தான். அதாவது 3 ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். பாருங்கள் இதிலேருந்து அந்த எண்டு வரைக்கும்.